வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்ற நம்புறேன். நான் தான் உங்க டிஎன்ஆர்எம் டீமர் பேசிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு யூடியூப் சேனல்ல 3 வருஷமா ஜெர்னி பண்ணிருக்கோம். இந்த ஒரு 3 வருஷம் ஜெர்னி இதோட முடிய போதா இல்ல இனிமே தான் ஆரம்பிக்க போகுதா அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லைக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது அது எல்லாமே உங்களோட விருப்பம். இந்த ஒரு வீடியோ பார்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன எப்படி தெரியும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 2 சீசன் கிராண்ட் மாஸ்டர் அடிச்சு வீடியோ போட்டுருக்கோம், ஒரு 2 சீசன் ரீஜன் அடிச்சு வீடியோ போட்டுருக்கோம். அப்படிதான் அவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும். ஆனா நம்ம எப்போல இருந்து ரேங்க் புஷ் பண்ணி ரீஜன் போயிட்டு நம்மளோட சேனல்ல வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இது எதுவுமே நம்மளோட நேம்ல பண்ணது கிடையாது. முதல்ல நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி வீடியோ போட்ட முதல் சேனல் என்னோட சேனலே கிடையாது. நான் முதல்ல எப்படி வாய்ஸ் ஓவர் பண்ணேன், எந்த சேனல்ல வாய்ஸ் ஓவர் பண்ணது எல்லாமே ஒரு வீடியோலாம் காட்டுறேன். சோ பார்க்கவே உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் பண்ணதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நான் உங்கள்ட்ட ஒவ்வொன்றாவும் சொல்றேன், ஒவ்வொன்றாவும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன், அப்பதான் அவங்க எல்லாருக்குமே புரியும். முதல்ல 2018 இந்த ஒரு கேமை டவுன்லோட் பண்ணேன். அந்த டைமிங் நான் படிச்சிருந்தேன், 7வது படிச்சிருப்பேன். அந்த டைம்ல தான் கொரோனா வந்துருச்சு. அந்த டைம்ல பத்தி எல்லாம் வீட்ல தான் இருந்தோம் லீவுனால. அப்பெல்லாம் எனக்கு ஃப்ரீ ஃபயர் கேமை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எங்க ஊர்ல எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட 2GB RAM மொபைல்ல தான் டவுன்லோட் பண்ணி கெஸ்ட் ஐடில தான் போட்டு ஓபன் பண்ணேன். ஆனா என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு இன்ன வரைக்கும் நான் வருத்தப்படுற ஒரு தப்புனா அந்த ஒரு கெஸ்ட் ஐடி போட்டு ஓபன் பண்ணதான். ஏன்னா அந்த டைமிங்ல எனக்கு ஜிமெயில்னா என்னன்னே தெரியாது. எந்த கேமை டவுன்லோட் பண்ணாலும் மொத்தமா 2 ஆப்ஷன் இருக்கும், ஒன்னு ஜிமெயில், இன்னொன்னு கெஸ்ட். ஆனா கெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நான் கெஸ்ட் தொட்டோனே கேமுக்குள்ள போயிடும். அப்ப கெஸ்ட் தான் தொடர்ந்து சொல்லிட்டு நான் எல்லா கேம்லயுமே கெஸ்ட் தான் தொட்டு உள்ள போவேன். அப்பலாம் நான் சின்ன பையன் தான், எனக்கு இந்த ஜிமெயில பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. கேமை போய் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ண தெரியும். கேமை டவுன்லோட் பண்ணிட்டு வந்தோம்னா லாகின்ல எனக்கு கெஸ்ட் அக்கௌண்ட் தொட்டு கேமுக்குள்ள போக தெரியும். அவ்வளவுதான், எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. இப்படிதான் கேமை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிச்சேன். என்னதான் என்கிட்ட அந்த டைமிங்ல 2GB RAM மொபைல் கையில இருந்தாலும் அந்த டைமிங்ல விரித்தனமா அந்த மொபைல் பத்தின பெர்ஃபார்மன்ஸ் தரும். அப்படியே தொடர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே 2 வருஷம் 3 வருஷம் ஓடுது. அப்படியே லாக்டவுன் எடுத்து விடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் ஆகுது. அப்புறம் நான் 10th போறனால கேமை delete பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் delete பண்ணும்போது என்னோட கெஸ்ட் கேம் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா 62வது லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு யூடியூபர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துச்சு. சரி அதெல்லாம் 10th முடிச்சிட்டு 10th லீவ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா என்னதான் நான் சின்ன பையனா இருந்தாலும் இந்த கேமை நான் விளையாட ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு கேமுக்காக நான் ₹1 செலவழிச்சது கிடையாது. இனிமே செலவழிக்க போறதும் கிடையாது. நீங்க என்னோட சேனல்ல போட்ட வீடியோ செக் பண்ணி பார்த்துருந்தா தெரியும். இது வரைக்கும் நான் ஸ்பின்னிங் கண்டென்ட் 3-4 வாட்டி தான் வீடியோவே போட்டிருப்பேன். அதுவும் என்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ல தான் ஸ்பின் பண்ணி போட்டிருப்பேன். சரி ஓகே, அதை விடுங்க. என்னோட 10th எக்ஸாமினேஷன் முடியுது, பப்ளிக் லீவும் விடுறாங்க. சோ அந்த நேரத்துல திரும்பவும் கேம் டவுன்லோட் பண்ணி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி தான் நான் கேமை டெலீட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்றேன். என்னோட கெஸ்ட் அக்கௌண்ட் காணோம். அப்புறம் தான் தெரியுது கெஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருந்தா கேம் டெலீட் பண்ணும்போது அந்த கெஸ்ட் அக்கௌண்ட் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ப்ளே பண்றதுக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்மே இல்ல. அதனால புதுசா தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை பத்தின வெறித்தனமா ரேங்க் புஷ் பண்ண ஆரம்பிச்சேன் பிஆர்ல. அப்படி நான் ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்கும்போது ரீஜன் பிளேஸ்க்கு சோன் ஸ்ரே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு டயத்துல தான் எனக்கு தீலஜே ப்ரோ பத்தின பழக்கமானாரு. அவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் நான் முக்காவாசி டைம் பத்தின சோன் ஸ்ரே பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். மேக்ஸிமம் எல்லாருக்குமே தீலஜே ப்ரோ தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 சீசனுக்கு மேல ரீஜன் டாப் 3 அடிச்சிருக்காரு. தொடர்ந்து 10-15 சீசனா பத்தின ரீஜன்ல தான் இருக்காரு அவரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு டயத்துல திகில் பைஸ் கில்ட் பத்தின சரியான ஃபேமஸா இருந்துச்சு. அந்த கில்ட்ல இருக்கிற முக்காவாசி பேர் பத்தின ரீஜன் பேர் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குளோரியிலேயே 40வது பொசிஷன்ல இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா 4GB RAM மொபைல்ல இருந்துச்சு. அதனால சோன் ஸ்ரே கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் பண்ணி கொடுப்பேன். அவ்வளவு நேரம் சார்ஜர் நிக்க என்னோட 4GB RAM போன்ல போவேன், சார்ஜர் போடுவேன், திரும்ப கேமுக்கு வருவேன், அப்புறம் சோன் ஸ்ரே பண்ணி கொடுப்பேன். இப்படி தான் என்னோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பழக்கமான அவங்களோட ஐடி பிளேயர்ஸ் கூட நம்ம திகிலஜே ப்ரோ கூடயும் அவர் என்கிட்ட ப்ளே பண்றதுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அக்கௌண்ட்டும் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் அவர் யூடியூப் சேனல் நம்மள்ட்ட கொடுத்து அதுல வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுலயும் நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணி வீடியோவும் போட்டோம். நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அவரோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா 2K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. நான் வீடியோ போட ஆரம்பிச்ச ஒரே மாசத்துல நம்ம திகிலஜே யூடியூப் சேனல்ல 5K சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அவரோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட 14,000 ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சீசன் பாத்தீங்கன்னா சீசன் 38 வெறித்தனமா ரேங்க் புஷ் பண்ணி ரீஜன்ல டாப் 3 பிளேஸ்மென்ட்ல திகிலஜே அக்கௌண்ட் கொண்டு போனோம். அதுக்கப்புறம் நம்ம இப்படிலாம் அந்த ஒரு அக்கௌண்ட்ல ப்ளே பண்ணோம் அப்படிங்கறத யூடியூப் சேனல்ல இன்ஸ்டாகிராம்ல வீடியோவா போட்டுருந்தோம். சரியான ரீச்சும் கிடைச்சிச்சு ரெண்டுலயுமே. என்னால இந்த வீடியோல அந்த இன்ஸ்டா அக்கௌண்டோட ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள மாதிரி அந்த ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் சஸ்பெண்ட்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு சீசனா இன்னொருத்தவங்க நேம்காக ப்ளே பண்ணி வீடியோவும் போட்டாச்சு. நிறைய ரீஜன் பிளேயர்ஸோட அக்கௌண்ட்லயும் ப்ளே பண்ணி வீடியோவும் போட்டிருக்கோம். அது அப்படி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா அப்படியே தெரியும் எவ்வளவு பேரோட அக்கௌண்ட்ல ப்ளே பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளோட நேம் யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன் நம்மளே ஒரு கிராண்ட் மாஸ்டர் அக்கௌண்ட் ப்ளே பண்ணி நம்மளே கிராண்ட் மாஸ்டர் போய் நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோ போடுவோம். ரீஜன் போட்டாலும் பரவாயில்ல, நம்மளோட நேம் 4 பேருக்காகவும் தெரியும். நம்மளோட அக்கௌண்ட்ல கிராண்ட் மாஸ்டர் போய் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டர் போய் வீடியோ போட்டு ரீஜன் போய் வீடியோ போட்டேன். சரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போட்டுமே எந்த ஒரு சப்போர்ட்டுமே அவ்வளோவா கிடைக்கல. நீங்களே பார்த்தாலே தெரியும் வியூஸ்லாம் அவ்வளோ கம்மியாக போயிருக்கும். ஆனால் இவ்வளோ சீசன் கிராண்ட் மாஸ்டர் போய் ரீஜன் போய் வீடியோ போட்டது எல்லாமே இந்த ஒரு செகண்டில் விட்டுட்டு போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் தான் உண்மையிலே ஆரம்பிக்கவே போகிறோம். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து எல்லா சீசன் ரீஜனும் வருவோம். அப்படி இல்லை கிராண்ட் மாஸ்டர் போயாச்சும் நம்மளோட சேனலில் டெய்லி வீடியோ வரும். ஓகேவா, நான் இந்த ஒரு யூடியூப் சேனல் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாலும் நம்ம பசங்க நம்ம சுத்தமாக விடல ப்ரோ. நம்ம எல்லா சீசன் ரீஜன் போவோம் ப்ரோ, நீ கண்டினியூஸாக வீடியோ போடு ப்ரோ, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் உனக்கு ரீச் கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு நம்ம பசங்க தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தானுங்க. சரி அதனால இந்த ஒரு யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து ரன் பண்ண தான் போகிறோம். இவ்வளோ நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. இவ்வளவு நேரம் யார் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ப்ரோ. நான் ஃபுல்லா பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளவு பேர் நம்மளுக்கா பாத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ப்ரோ, இந்த சீசன் ரீஜன்ல இருந்தீங்களா ப்ரோ, அந்த அக்கௌண்ட் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அக்கௌண்ட் 88 பிளேஸ்மென்ட் ரீஜன்ல வரும்போது புஷிங் ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு அக்கௌண்ட் நம்ம TFG லக்கி ப்ரோ பத்தினா புஷிங் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ண ஒரு வீடியோ காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பத்தில. நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ண ஒரு வீடியோ பத்தினா பார்த்துட்டு போவோம். ரீஜியன் டாப் 4ல ஒரு தமிழ் பிளேயரா ஸ்டே பண்ணி 2வது சீசனா டாப் 4 2வது சீசனா 1 lakh பாயிண்ட்ஸ் அடிச்சு தமிழ் கம்யூனிட்டி
இவ்வளோதான் நம்மளால வீடியோ காட்ட முடியும். இதுக்கப்புறம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலே இருக்கு, நம்ம திகிலேஜி ப்ரோட யூடியூப் சேனலும் இருக்கு. மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகே கைஸ், நாளைக்கான ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் யுவர் TNRMT Gamer. பை கைஸ்.